உங்கள் தோட்டத்தில் வளர்கிற ஒரு சில களைச்செடிங்களை வச்சு உங்கள் மண்ணில் எந்த மாதிரியான உயிர் சத்து இருக்குது, உங்கள் மண் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த களைச்செடி எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? இதோட தாவரவியல் பேர் என்னென்னா ஹிப்போர்பியா ஹிரிட்டா. தமிழில் வந்து அம்மானை பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வெறும் களைச்செடி அப்படின்னு நீங்கள் கடந்து போயிட முடியாது. இந்த மாதிரியான செடி உங்கள் தோட்டத்தில் அதிகமாக வளருது அப்படின்னா அந்த மண் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். என்னன்னா அந்த மண்ணில் நைட்ரஜன் சார்ந்த சத்துக்கள் அதிகமாக இருக்குது, அதோட நல்ல நீரோட்டமும் மண் கொஞ்சம் லூஸாகவும் இருக்குன்னு அர்த்தம். இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆணி வேர் கிடையாது, சல்லி வேர் தான். ஸோ அந்த வேர் ஈஸியாக இறங்கி பரவுறக்கும் உங்கள் மண் நல்ல ஈரப்பதமாக முளமுளன்னு இருந்தால் மட்டும்தான் அது நல்லா வளரும். ஸோ நீங்கள் யூரியா மாதிரியான உரத்தெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இந்த செடி அதிகமாக வளர்ந்து இருக்குது உங்கள் தோட்டத்தில் அப்படின்னா அதில் நைட்ரஜன் சார்ந்த சத்து அதிகமாக இருக்குது, உங்கள் மண் நல்ல உயிர் வளத்தோடு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் நைட்ரஜன் சார்ந்த சத்துக்களான உரத்தை கொடுக்குறத கொஞ்சம்